போட்டியிடுறீங்க, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் சார். இப்போது நீங்கள் இங்கே ஜனநாயக முறைப்படி வாக்கு செலுத்திட்டீங்க. இப்போ நீங்கள் ராமநாதபுரத்தை போயிட்டு அங்கே வாக்குப்பதிவுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்களா சார்? நேராக நான் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துக்கு தான் போகிறேன். 6 சட்டமன்றத்தில் பார்த்து விட்டார். முதலாக இந்த மக்களவை தொகுதி தேர்தல் களம் காண்டது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக இருக்கிற அலை மக்களுடைய இதயபூர்வமான நல்லாவே தந்து கொண்டிருக்கிறார். இல்லை, உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உள்ளாட்சியை பார்த்துருக்கீங்க, சட்டமன்றம் பார்த்துருக்கீங்க, இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டிடுறதை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட முடிவெடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமையை மீட்டெடுக்கின்ற குழு எடுத்த முடிவு. அதன்படி நான் போட்டியிடுகிறேன் சார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டையும் டிடிவி தினகரட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம்தான் வந்து சேரும். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி உறுதியாக நாங்கள் அமைப்போம் சார். தொண்டர்களோட கட்சி இல்லாமல், அதாவது தொண்டர்கள் இல்லாமல் வெறும் கான்ட்ராக்டர்காரர்களை தான் இப்போ வந்து எடப்பாடி வந்து இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உங்களுடைய கருத்து சார்? நீங்களே சொல்லிட்டீங்க. அண்ணாமலை தமிழ் மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை சொன்னது 100% சார். இப்போ சமீப காலம் வெளியான கருத்துக்கள் அடிப்படை கட்சிக்காரர்கள் இல்லை அந்த வேட்பாளர் பட்டியலில் சார். சமீபத்தில் வெளியான கருத்துக்களுக்கு திமுக கூட்டணிக்கு அதிக இடங்கள் சொல்லி கருத்துக்களுக்கு வெளியாகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அத்தனையும் பொய்யாக்கும் தேர்தலாக இந்த தேர்தல் இருந்தது. உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உறுதியாக மாபெரும் வெற்றி இந்தியா முழுமைக்கு பெறும். 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறீங்களா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி மீண்டும் நிலைநிறுத்துவது தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ. போட்டாரு.